பிரைமில் தமிழ் டப்பிங்கோட காமெடி படம் ஒன்று வந்திருக்கு. படத்தினுடைய பேர் யுவர் கார்ட்லி இன்வெர்டட். இந்த படத்தில் கதாநாயகனா வில் ஃபெரல் அண்ட் கதாநாயகியா ரீஸ் விதர்ஸ்பூன். இந்த படத்தினுடைய கதை, மனைவி கிடையாது, அப்பாவுக்கு வயசு 50க்கு மேலே இருக்கும், பொண்ணுக்கு ஒரு 20 வயசு இருக்கும். பொண்ணு ஒரு பையனை இவனை தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அப்பா கிட்ட வந்து சொல்கிறேன். கையில் மோதிரம் கூட மாட்டியிருக்கிறா. அப்பா அழகாக அவனை ஒரு கெட்ட வார்த்தையில் சொல்லி, இவனவா நீ வந்து கல்யாணம் பண்ண போகிற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். ஏன் நான் அவனை கல்யாணம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறப்ப, பர்மிஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அதை நீ கேட்டிருக்கணும்ல அப்படிங்கிறப்ப 3 பேர் உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ பொண்ணு மேலே இருக்கக்கூடிய பாசத்தின் காரணமாக, சரி விட்டு தொலை, உனக்கு கல்யாணத்தை நானே பண்ணி வைக்கிறேன், அதுவும் நான் எங்கே கல்யாணம் பண்ணோம் அதே பிளேஸில் போய் கல்யாணம் பண்ணுறான் அப்படிங்க ஃபோன் பண்ணி அந்த இடத்த புக் பண்ணுறாரு. அந்த ஆயா, அதாவது அந்த ரெசார்ட்டோட ஓனரு, பேனாவில் எழுதுகிறப்ப இங்கும் தீந்து போகிறது, ஆயாவும் செத்து போகிறாங்க. இதே வேளையில் டிவி ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய கதாநாயகியான ரீஸ் விதர்ஸ்பூனோடைய சிஸ்டர் அங்கே வராங்க. வந்து, அக்கா நான் இவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஆல்ரெடி நான் கன்சீவாக இருக்கிறேன், வேறு வழி இல்லை, கல்யாணம் தான் பண்ணி ஆகிக்கணும் அப்படின்னு சொல்ல, கதாநாயகம் விட்டு தொலை நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு எங்கே கதாநாயகம் ஃபோன் பண்ணி ஒரு ரெசார்ட்டை புக் பண்ணாரோ அதே இடத்துல இந்த அக்காவும் ஃபோன் பண்ணி ரெசார்ட்டை புக் பண்ணுறாங்க. இந்த இடத்துல தான் சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, இந்த கலாட்டா கல்யாணத்தில் ஒரே இடத்துல 2 கல்யாணம் நடக்க போகுது. ஹீரோ புக் பண்ணது வந்து எழுதவே கிடையாது அப்படிங்கிறது ஒன்றும், கதாநாயகி புக் பண்ணது அந்த ரிஜிஸ்டரில் எழுதி இருக்கிறது அப்படிங்கிறது தான் சாட்சி. ஸோ இங்கே என்னென்ன மாதிரியான கலாட்டாக்கள் நடக்கு, அது எப்படி சுவாரஸ்யமாக எண்டில் ஃபன்னாக முடியுது அப்படிங்கிறதான் படம். வில் ஃபெரல் வந்து ஒரு கெத்தான ஒரு கேரக்டர், யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டாப்புல. ஆள் எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்துல ரைமிங்காக டைமிங்காக காமெடி சென்சபிளாக பேசக்கூடிய ஆள். அப்பப்போ வந்து தமிழில் கெட்ட வார்த்தையும் பேசிகிட்டு இருப்பாப்புல, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாலும் அது கொஞ்சம் நகைச்சுவையாக தான் இருக்கும், நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ரீஸ் விதர்ஸ்பூன் அவங்க ஒரு எஜுகேட்டட் ஃபேமிலி மாதிரி வரவங்களை எல்லாத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆள். அதாவது ஒரு முடிவு ஒன்று எடுப்பாங்க, சரி உங்கள் பொண்ணுக்கும் இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கலாம், என் தங்கச்சிக்கும் இங்கே கல்யாணம் பண்ணிக்கலாம், இந்த ரெசார்ட்டுக்குள்ளார நீங்கள் ஒரு பகுதி எடுத்துக்குவாங்க, நான் ஒரு பகுதி எடுத்துக்கிறேன் அப்படிம்பாங்க. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு நேரத்தில் ஒரு கல்யாணம் தான் பண்ண முடியும். இது ஒரு சின்ன தீவு, ஒரு ரிவரை ஒட்டின மாதிரியான ஒரு தீவு. இதுக்குள்ளார வந்து பண்ணணும் அப்படிங்கிறப்ப இடம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அப்படிங்கிறப்ப நீ இந்த இடத்தையெல்லாம் பயன்படுத்திக்கோ, நான் இந்த இடத்தெல்லாம் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு இவங்களுக்குள்ளார ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு காமெடியாக ஒரு விஷயத்தை ஒன்று பண்ணிகிட்ருப்பாங்க. அங்கே சண்டை நடக்கும், பாட்டு நடக்கும், கிளாமர் இருக்கும், மொக்கத்தனமான காமெடிகள் எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி முதலையெல்லாம் அப்பப்போ வந்துட்டு போகும், அதை கதாநாயகன் கட்டி பிடிச்சி சண்டை போட்டு தூக்கி எறிகிற வேலையெல்லாமே நடக்கும். ஸோ படம் உட்காந்து ஒரு டைம் பாஸுக்கு பார்த்துட்டு போயிடலாம். இதை ஃபேமிலியோடு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் அங்கங்கே கெட்ட வார்த்தை வரும், அதை நீங்கள் தவிர்த்துறது நல்லது. மற்றபடி இதில் பெருசாக வந்து வல்காரிட்டியெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஆஸ் யூஷுவல் அந்த ஃபாரினர் போடக்கூடிய உடை அலங்காரம் மட்டுமே கொஞ்சம் கிளாமராக இருக்கும். ஒரு ஃபன்னான மூவியை பார்க்கணும் அப்படின்னு பிரியப்பட்டால் ப்ரைமில் போய் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.